அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குருவாத்தில் செகண்ட் பேப்பரில் வந்து லாஸ்ட் சாப்டர் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் நடத்திட்டு இருக்கோம். இது ஏற்கனவே வந்து இதில் வந்து 1 to 5 வரைக்கும் 5 லெசனில் ஃபுல்லாக டிப்னி நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் லெசனு 6th வந்து நம்ம இப்போ கேரள மாநிலத்தில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் பாடம் இது தான். இது சரவணா இந்திகையில் நடத்திட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 538. सभा की हीरक जयंती के सिलसिले में केरल प्रांतीय सभा की भूमिका पर एक टिप्पणी लिखिए. சபாவின் வந்து ஹீரக்கு ஜெயந்தி அப்படின்னா வந்து வைர விழா தொடர்பாக சில்சிலே அப்படின்னு வைர விழா தொடர்பாக வந்து கேரள மாகாண சட்டமன்றத்தின் பங்கு குறித்து எழுதுக அப்படின்னு கொஷின். இது ஃபுல்லாக ஆன்சர் பார்க்குறோம். सन 1971 में मद्रास से हिंदी प्रचार सभा ने अपनी स्वर्ण जयंती मनाई. சன் வந்து 1971 ஆண்டு வந்து சென்னையில் வந்து மദ്രാஸ் அப்படின்னா சென்னையில் வந்து இந்தி பிரச்சார சபா வந்து அப்பனி ஸ்வர்ண ஜெயந்தி அப்படின்னா பொன்விழா கொண்டாடப்பட்டது. 1971 வந்து சென்னையில் வந்து பொன்விழா வந்து கொண்டாடப்பட்டது. இஸ் அவசர் पर केरल से पंडित देवदूत जी मद्रास प्रतारी थे. அவர் இந்த பொன்விழா வந்து கொண்டாடுறதுனால வந்து அவர் வந்து கேரளாவிலேருந்து அவர் வந்து சென்னைக்கு வருகிறார். யார் அப்படின்னா வந்து பண்டிட் தேவதூதி வந்து வரவழைக்கப்பட்டார், சென்னைக்கு வந்திருந்தார். உன்கா கூபு அபிநந்தன் அவர் சம்மான் கியா கயா. அவர் வந்து வரவழைச்சிருக்காங்க அந்த பொன்விழாவுக்கு. அவர் வந்து உன்கா கூபு அபிநந்தன் அப்படி அவர் வந்து அன்போடு வந்து வரவேற்று அவருக்கு வந்து கௌரவிக்கப்பட்டார். உஸ்கே அலாவா இதை தவிர கேரளக்கு கயி हिंदी प्रचारक और हिंदी प्रेमी जलसे में शामिल हुए और स्वर्ण जयंती को धूमधाम से सलाते में बरकम मग सहयोग பிரதான் கியா. இதை தவிர வந்து கேரள மாநிலத்தில் வந்து கேரள மாகாணத்தில் வந்து கயி ஹிந்தி பிரச்சாரக் இப்போ ஹிந்தி வந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களும் மற்றும் ஹிந்தி பிரேமி அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஆர்வமாக உள்ளவர்களும் அவங்களையும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டனர். சாமில் அப்படின்னா வந்து கலந்துக்கிறது. இந்த பொன்விழாவில் வந்து அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸ்வர்ண ஜெயந்திக்கு தூம்தாம் இந்த வந்து பொன்விழா வந்து ரொம்ப வந்து ஆடம்பரமாக நடத்தப்பட்டு பர்ஷக்கு சகயத்தா பிரதான் கியா. ஆடம்பரமாக இது ஒத்துழைப்புடன் இது கொண்டாடப்பட்டது. மக்களோட ஒத்துழைப்பு இருந்ததுனால வந்து தூம்தாமாக வந்து ஆடம்பரமாக அது வந்து கொண்டாடப்பட்டது பொன்விழா சென்னையில். இஸ் அனுபவ மே प्रोत्साहित होकर जब सन 1979 में सभा ने हीरक जयंती मनाई, तब केरल की सभा ने कई महत्वपूर्ण कार्य किए. இதில் வந்து அனுபவம் இதில் அனுபவம் உள்ள நபர்கள் வந்து பிரதிசாரிய இதில் அனுபவமுள்ள நபர்கள் வந்து ஊக்கத்துடன் வந்து ஜப் அப்பொழுது வந்து சன்னு ஆண்டு 1979 ஆண்டு இந்த சபாவில் வந்து ஹீரக்கு ஜெயந்தி மனாயி கேரளாவில் வந்து 1979 ஆண்டு வைர விழா கொண்டாடப்பட்டது. प्रति एक जिले में हिंदी प्रचार सम्मेलन के अलावा केरल भर में राष्ट्रभाषा प्रचार अभियान की महत्वपूर्ण सेवा के रूप में केरल के हिंदी शिक्षण हिंदी में ब्राह्मण का ஆயோஜன் கியா கயா. பிரத்யோக அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாவட்ட ஜிலே அப்படின்னா வந்து மாவட்டம்னு அர்த்தம். அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஹிந்தி பிரச்சார சம்மேளன் அப்போ வந்து அங்கே வந்து ஹிந்தி பிரச்சாரக்கு வந்து அங்கே மாநாடு சம்மேளனா மாநாடு அங்கே வந்து மாநாடு வந்து கொண்டாடுவதற்காக கொண்டாடுவதற்காக கேரளா முழுவதிலும்
கேரளாவில் வந்து ஒவ்வொரு மாவட்டம் அதில் வந்து கேரளா முழுவதிலுமே அந்த ஸ்டேட்டு முழுவதிலும் வந்து ராஷ்டிரபாஷா பிரச்சார ராஷ்டிரபாஷா அப்படின்னா வந்து தேசிய மொழியை பிரச்சாரம் செய்பவர்களும் அபியான்கி மகத்துவபூர்ண சேவா இந்த இந்தி மொழி வந்து முக்கியம் என்று கருதி அவங்க என்ன பண்ணுறாங்க, சேவை செய்வதற்காக கேரளக்கே ஹிந்தி செக்ஷன் கேரளா முழுவதும் என்ன பண்ணுறாங்க, எல்லா மையங்களிலும் கேந்துவம் அப்படின்னா வந்து மையங்கள்னு அர்த்தம். கேரளா முழுவதும் வந்து எல்லா மையங்களிலும் வந்து சுற்றுலா வந்து பிரம்மன்னா சுற்றுலா பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு மையங்களிலும் வந்து சுற்றுலா பண்ணி ஏற்பாடு பண்ணி ஆயோஜன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லா மையங்களும் வந்து ஹிந்தி வந்து பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி வந்து ஊக்குவிக்கிறது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. கேரளா மாகாணத்தில் வந்து ஹிந்தி கற்பிக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மையங்கள் வந்து ஆரம்பித்து அங்கே வந்து ஊக்குவிக்கிறாங்க மக்களுக்கு. ராஜ்ய ஸ்தர் பர் मलयालम तथा राष्ट्र स्तर पर हिंदी का नारा बुलंद किया गया. ராஜ்ய அப்படின்னா வந்து மாநிலம்னு அர்த்தம். மாநிலம் அந்த கேரள மாநிலத்தை சொல்லுவாங்க. கேரள மாநிலத்தை அவங்க தாய்மொழி வந்து மலையாளம் அப்படின்னா வந்து கேரள மாநிலத்து அவங்க தாய்மொழி வந்து மலையாளமாக இருந்தாலும் ராஷ்டிரிய ஸ்டர் வந்து தேசிய மொழியாக ஹிந்தி இருந்தாலும் வந்து கேரளாவில் வந்து அவங்க தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் தேசிய மொழி வந்து ஹிந்தி என்று கருதப்படுகிறது. நாரா புல்தன் கியா அப்படின்னா தேசிய மொழி ஹிந்தி இருந்தாலும் அங்கே வந்து கேரளாவில் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு முழக்கம் வந்து முழக்கத்தோடு வந்து எழுப்புறாங்களோ. அந்த மாதிரி ஹிந்தி வந்து நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் வந்து ஏற்பாடு செய்கிறாங்களாம். முழக்கத்தோடு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஹிந்தி வந்து அவசியம் எல்லா மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னு. பிரதா சன்பவ தன் संग्रह करते हुए उन प्रचारक को ने लोगों के बीच में हिंदी के प्रति जागृति जगाई. அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. யதா சம்பவ அப்படின்னு முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, தன்னுனா வந்து செல்வம்னு அர்த்தம். முடிந்த வரைக்கும் வந்து அவங்க வந்து பொருள் இந்த பணங்காசுலாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சேகரிக்கிறாங்க. சங்கிரக அப்படின்னா வந்து எல்லாம் சேகரிக்கிறது. இந்த மாதிரி பணத்தை வந்து சேகரிப்பதற்காக பிரச்சாரக்கும் லோகம் மக்களுக்கிடையில் வந்து மக்கள்கிட்ட போய் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கவுங்களால முடிந்தாலும் என்ன பண்ணுறாங்க, பணத்தெல்லாம் வந்து சேகரித்து அதை வந்து ஹிந்தியில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து போடுறாங்க. ஹிந்திக்கு பிரதி ஜாகிருத்திக்கு அது வந்து ஏற்பாடு செஞ்சு ஒரு முக்கிய தலமாக கொண்டாடப்பட்டது. इसी अवसर पर केरल के प्रसिद्ध हिंदी प्रचारक और कॉलेज के प्राध्यापक डॉक्टर पी के कुजीरामन के शोध ग्रंथ हिंदी और मलयालम के गंडकाव्य का दुल्लावंत अध्ययन का प्रमचन आंध्र सरकार के शिक्षा मंत्री श्री ஹிவாச்சாரியா துவாரி கராயா கயா. வந்து அமௌண்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு சென்டர் மாதிரி வந்து மையங்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து அவசார் பர் கேரளக்கே பிரசித்து கேரளாவில் வந்து பிரபலமான ஹிந்தி பிரச்சாரக் அவர் காலேஜ் அவங்க வந்து ஹிந்தி பிரச்சாரக்கில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா வந்து காலேஜில் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கார். அவர் தான் வந்து டாக்டர் பி கே குஜிராமன் என்பவர் வந்து அந்த கேரளாவில் கல்லூரியில் வந்து அந்த இதில் வந்து ஃபேமஸாக இருக்கார். அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அவரோட தலைமையில் வந்து இதை வந்து திறந்து வைக்கிறாங்க. குஜிராமன் கே கோந்த் கிரந்த் ஹிந்தி அவர் மலையாளம் ஹிந்தி மற்றும் வந்து மலையாளத்தில் வந்து கண்டகாவியா அப்படின்னா ஒரு சிறுகதை ஹிந்தி மொழியிலும் இருக்குமா, அது வந்து மலையாள மொழியிலும் இருக்குமா. அந்த கண்டகாவியத்தை வந்து அது துல்நாத்மக்கு அத்தியன்கா அதை ஒப்பிட்டு அதை வந்து ஆய்வு செய்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சிறுகதை மலையாளத்திலும் ஹிந்தியிலும் எழுதி
அதை வந்து ஒப்பிட்டு அந்த நூல் வந்து கிரகந்த் அப்படின்னா வந்து நூலுன்னு அர்த்தம். அந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. ஆய்வு செஞ்சு பிரமோச்சின் அதை வந்து ஒப்பிட்டு அந்த படைப்பை வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா ஆந்திர சர்க்கார், ஆந்திர அரசியல் வந்து சிக்ஷா மந்திரி. அந்த ஆந்திர மாகாணத்தில் வந்து அந்த மாநிலத்தில் வந்து கல்வி அமைச்சராக இருக்கின்ற ஸ்ரீ ஹயகி வாச்சாரியாவை தான் வந்து அவர் மூலிமா வந்து இது வந்து தொடங்கப்பட்டது. மாத்ருபூமி கே சன்பாதக் மகான் கவி और हिंदी सेवी श्री NV कृष्णवारिया के सभापतित्व के भारतीय भाषण कवि सम्मेलन சலாயா கயா வந்து மாத்ருபூமி உடைய ஆசிரியர், மாத்ருபூமியுடைய சன்பாதக் அப்படின்னா வந்து ஒரு டீச்சர் சொல்கிறாங்க. அதோடைய ஆசிரியரும் மகான் கவி, சிறந்த கவிஞராக விளங்குகிறோம், சிறந்த புலவராகவும் அவர் இந்த ஹிந்தி சேவி அப்படின்னா அந்த ஹிந்தியில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. ஹிந்தி சேவி அவர் வந்து ஆர்வமாக இருக்கிறவர் யார் அப்படின்னா ஸ்ரீ NV கிருஷ்ணவாரியர் என்பவர் வந்து ஹிந்தி மொழியில் வந்து ரொம்ப வந்து அவர் வந்து ஆர்வமாக இருக்காராம். அவரை வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, சபாபித்து பாரதிய இந்திய பாஷா கவி சம்மேளன், இந்திய மொழி கவி மாநாடு அப்படின்ற அந்த தலைப்பில் வந்து இங்கே வந்து நடத்தப்பட்டது. சலாயா கயா மாநாடு வந்து அந்த பெயரில் வந்து நடத்தப்பட்டது. கேரளக்கு ஹிந்தி பிரச்சாருக்கு இதிகாஸ் இது கேரளாவில் வந்து ஹிந்தி பிரச்சாரம் வந்து ஒரு வரலாற்றில் வந்து ஒரு முக்கிய தளமாகவும் இருக்கிறது. பாத்தேபி அவசியான முக்கிய தளமாகவும் ஸ்ரீ மகத்துவபூர்ண அவர் உல்லேக்கினியகை மகத்துவபூர்ணது அவசியதாகவும் இருக்கிறது, முக்கியமாகவும் இருக்கிறது, முக்கிய குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.